தமிழ் மக்களுக்காக நான் நெஞ்சிலும் சூடு வாங்குவேன். எனக்கு தனிப்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பிற்கு இல்லை, எந்தவித பாதுகாப்பும் இல்லை. நான் வரும்போதும் போகும்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வணக்கம் நேயர்களே, தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பியது திருடர்களை பிடிக்க வேண்டும், ஊழல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக பேச வேண்டும். அவ்வாறு அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவன். தமிழ் மக்களுக்காக நான் நெஞ்சிலும் சூடு வாங்குவேன். எனக்கு தனிப்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பிற்கு இல்லை, எந்தவித பாதுகாப்பும் இல்லை. நான் வரும்போதும் போகும்போதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதற்கும் நான் அஞ்சப் போவதும் இல்லை. இங்கே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நான் பேசவில்லை என்றால் நான் வீட்டிலே இருந்து விடவா? இந்த கேள்வி கணைகளை தொடுத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். இன்றைய தினம் அவர் பேசிய முக்கிய விடயம் யாதெனில், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தொழிலாளர் அடிப்படையில் 170 பேர் வேலை செய்கிறார்கள். 3 மாதத்தில் உங்களுடைய வேலை நிரந்தரமாக்கப்படும், 10,000 ரூபாய் சம்பளம் மாதம் வழங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டு வேலைகள் அவர்கள் செய்தார்கள். தங்களுக்கு வேலை நிரந்தரமாக்கப்படும் என்ற நம்பிக்கையில் செய்தார்கள். குறிப்பிட்ட மாதிரி 5 மாதம் மட்டும் 10,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் வேலை நிறுத்த உடன்படிக்கையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்ற பொழுது சிலர் அவர்களை அழைத்து பேசினார்கள். வாய்மொழி மூலமான நம்பிக்கை கொடுத்தார்கள். சுகாதார அமைச்சர் கூட சொல்லியிருந்தார், நான் உங்களுடைய வேலையை பாதுகாக்கிறேன், நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், போதனா வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். அவ்வாறு கூறியதும் 170 பேரும் போதனா வைத்தியசாலைக்கு வந்தார்கள். அப்பொழுது போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய உச்ச பவரை பயன்படுத்தி வாயிற்காவலருக்கு சொல்லி அவர்களை வெளியேறுமாறு கலைத்தார். சுகாதார அமைச்சர் சொன்னார், நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுடைய வேலையை பாதுகாக்கிறேன், நீங்கள் போய் வேலையை செய்யுங்கள் என்று. ஆனால் பணிப்பாளர் அவர்களை கலைத்தார். அப்பொழுது அவர்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். இந்த நிலைமை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 170 பேருக்கும் இழைக்கப்பட்ட அநீதியானது வெளியில் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சார்பில் நான் இங்கே பேசுகிறேன். என்னுடைய மக்கள் என்னை வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது தங்களுடைய குறைநிறைகளை, தங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக, இங்கே நடக்கின்ற ஊழல்கள் சம்பந்தமாக, திருடர்கள் சம்பந்தமாக பேசுமாறு. பலரை நான் பேச முடியும். இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த அர்ஜுனா ஒரு சில விடயங்களையும் ஒரு சிலரையும் குறிப்பிட்டார். இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தவர் இடையில் வேறு சிலரால் வேறு கேள்விகளுக்கும் உட்படுத்தப்பட்டார். சரி, இப்பொழுது நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்கிக் கொண்டு வருகிறோம். உண்மையில் பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனையை, தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை பேசக்கூடியதாக அமைகிறது இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில். கடந்த ஆட்சி காலங்களில் வாய்ப்புகள் கிடைத்ததா இல்லையா என்பதெல்லாம் வேறு. வாய்ப்புகள் கிடைத்து பேசினார்களா பேசவில்லையா என்பதும் அடுத்த பிரச்சனை. இப்பொழுது பேசப்படுகிறது. இதற்கான தீர்வுகள், இதற்கான முடிவுகள் என்ன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சிறப்பான முறையில் பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள், மக்களுக்காக பேசுகின்றார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பார்க்கிற பொழுது எங்களால் அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக பேசுகிறார்கள் என்ற ஒரு திருப்தி மக்களிடையே இருப்பதை மக்கள் மூலமாக நாங்கள் அறிகிறோம். அந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற 170 பேரும் நிரந்தரமாக்கப்படுவார்களா, அவர்களுக்கான முடிவு என்ன என்பதை சுகாதாரத்துறை அமைச்சர் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வோம். அதையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். தொடர்ந்தும் டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம்.